இப்போ சொல்கிறீங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இப்போ சொல்கிறீங்க மக்களோட தீர்ப்பு தலைவணங்கி ஏற்றுக்கிறோன்னு சொல்கிறீங்க. ஓகே, இப்போ நாக்கு தழுதலுக்க அன்பாக பேசுகிறீங்க. இதே அன்போடு இருந்திருக்கலாம்ல. ஒருத்தரை போட்டு எவ்வளோ தான் அடிப்பீங்க? செத்த பாம்பை போட்டு அடிச்சுட்டே இருந்தாலும் செத்த பாம்பு கொத்தும். அப்போ கூட பொறுமையாக கான்ஃபிடெண்ட்டாக நான் வருவேன் 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 வருவேன்னு வந்துட்டாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, சரி வரதில் கொஞ்சம் சில பிரச்சனைகள் இருக்கலாம். அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறாங்கன்னு இவ்வளோ வரைக்கும் கூட்டிகிட்டு வந்த காட் இனிமேயும் கூட்டிகிட்டு போவாங்க. ஆனால் நான் ஒன்று மட்டும் சொல்கிறேன் உங்ககிட்ட, பேசின பேச்சா பேசுனீங்கப்பா, பேச்சாப்பா பேசுனீங்க. அஜித்தை கூட்டிகிட்டு வந்தால் இன்னும் கொஞ்சம் கூட்டம் அதிகமாக வரும். நயன்தாராவை கூட்டிகிட்டு வந்து கூட்டா இன்னும் கொஞ்சம் கூட்டம் கூடும். தமன்னாவை கூட்டிகிட்டு வந்தால் கூட்டம் கூடும். நடிகை நீங்களாம் நடிக்கலையா? நீங்களாம் நாடகத்தில் டிவி சீரியல்லாம் நடித்து நீங்களாம் சினிமாலெல்லாம் நடிக்கலையா? என்ன பேச்சு பேசுனீங்க? என்ன அடி தாங்குற மாதிரியான அடியா? நம்மளெல்லாம் இருந்தால் சுருண்டு உளுந்து அப்படியே படுத்துருவோம் ஒரு அடிக்கு. எத்தனை அடி, நாலா பக்கத்தில் இருந்தோம் அடி, அடி மேல அடி, அடி மேல அடி. எதிர்பார்க்கல. ஆக்சுவலாக இப்போ நாக்கு தழுதலுக்கு பேசுகிறவங்க எதிர்பார்த்திருந்தா கொஞ்சம் கம்மியாக பேசியிருப்பாங்க. யாருமே எதிர்பார்க்கல. எங்ககிட்டலாம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, டிஎம்கே வரும். எங்கே போனாலும் ஓட்டு போட்டவங்களாம் யாருக்கு போட்டிங்கன்னா, நாங்கள் இதுக்கு தான் போட்டோம்னு சொல்கிறாங்க. ஓகே, அதுக்கு தானே நீங்கள் போட்டீங்க. ஓகே, ஆனால் வர்றது டிஎம்கே தான் வரும். அப்படியே இதை கிரியேட் பண்ணியிருந்தாங்க. நம்மளும் அப்படியே ஓஹோ அப்படி தான் வரும் போல இருக்குன்னு. 1 2 கூட வராது, 0 தான் வரும். ஓட்டு வேணா 35 லட்சத்துக்கிட்ட வரும். ஆனால் வேறு எதுவுமே வராது. எங்கே போனாலும் இப்போ நாங்கள் ட்ரெயின் எல்லாம் போகிறோம், எங்கேயாவது வெளியே போகிறோம்ல, அப்பயும் அப்படி தான் வராது பாருங்க அப்படின்னு சொல்லி, ஐயோ வராதா அதுவும் கூட வராதான், தோற்றுருமா. சின்ன பசங்கள்லாம் தப்பான முடிவுகள் எடுப்பாங்களாம். என்ன உருட்டுனீங்க. இப்போ நாக்கு தழுதலுக்க பேசுகிறீங்க. அடக்க ஒடுக்கமாக பேசியிருந்தா அடி கம்மியாக போட்டிருக்கும். அடக்கம் இல்லாமல் பேசி கிட்டத்திலிருந்து விழுந்தா கம்மி அடி, மேலேருந்து விழுந்தா பயங்கரமான அடி. வாங்கித்தான் ஆகணும், தாங்கித்தான் ஆகணும். அதுக்கு என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது.